சாந்தி. 31/7/2025 முரளியிலிருந்தான ஸ்லோகம். தகுதியானவராகவும் திறமை உள்ளவராகவும் ஆகுவதற்கு கர்மத்துக்கும் யோகத்துக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். இந்த ஞானப்பாதை என்பது இல்லற தர்மத்துக்கு ஆனவர்களுக்காகும். கர்மத்தை துறத்தல் என்பது இங்கே குறிப்பிடப்படவில்லை. கர்மத்தை துறப்பது என்பது துறவரப்பாதைக்குரியவர்களுக்காகும். இங்கு கர்மமும் யோகமும் இணைந்திருக்க வேண்டும். கர்மத்தை மட்டும் செய்து கொண்டு நினைவு இல்லாவிட்டால் அதிலிருந்து முழுமையான நன்மையை பெற முடியாது. அதேபோல நினைவில் மட்டும் இருந்து கொண்டு கர்மத்தை செய்யாமலும் இருக்கக்கூடாது. இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் கர்மத்தின் வீதாசாரத்தை அதிகளவும் நினைவின் வீதாசாரத்தை குறைவாகவும் கொண்டிருப்போம். இவ்வாறு செய்வதால் எம்மால் சக்திசாலி ஆக முடியாது. களைப்பினைத்தான் நாம் அனுபவம் செய்வோம். அதிகமாக ஏதும் செய்ய முடியாமலும் போய்விடும். இவ்வாறு இருக்கும் நிலைமைகளில் கர்ம சுமை அதிகரித்தால் நாம் நமது பௌதீக புலனங்கங்களால் சில பாவச் செயல்களையும் செய்ய வேண்டி ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் நினைவு சக்தி போதாது. அதேவேளை நாம் நினைவில் அதிக கவனம் செலுத்தி கர்மத்தின் அளவை குறைத்தோமானால் நம்மால் சேமிக்க வேண்டிய அளவு புண்ணிய கணக்கை சேமிக்க முடியாமல் போய்விடும். நேரத்தையும் சில சமயங்களில் நாம் வீணாக்கி விடுவோம். நினைவுடன் கர்மங்களை செய்தால் மாத்திரமே புதிய உலக ஸ்தாபனைக்கு பாபாவுக்கு உதவியாளராக முடியும். ஆகவே இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். நினைவு சக்தியை கொண்டு நாம் கர்மத்தில் ஈடுபடுவோமானால் நாளடைவில் நாம் திறமைசாலியாகிவிடுவோம் மற்றும் சேவை பணியை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்போம். எந்த ஒரு ஆத்மா இவ்விரண்டுக்கும் இடையில் சமநிலையை பேணுகிறாரோ அவரால் தான் தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு இந்த கர்மத்தை செய்ய முடியும். எப்போதும் எமது கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய விடயம், நாம் ஒரு கர்மங்களை செய்கின்றோம் என்றால் அது யாருடைய பணி? இதை நாம் எமக்குள் தெளிவாக கொண்டிருந்தோமானால் கர்மங்களில் ஈடுபடும் போது நாம் தந்தையின் நினைவை மறக்க மாட்டோம். மற்றும் நாம் தந்தையின் உதவியாளர் என்ற விழிப்புணர்வை நாம் கொண்டிருக்கும் போது அவரது பணியில் நாம் சிலவற்றை பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற உணர்வும் எமக்குள் ஏற்படும். தந்தை மூலமாக தமது காரியங்களை நிறைவேற்றுகின்றார். எந்த ஒரு ஆத்மா தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கிறாரோ தந்தை அவருக்கு தொடுகை மூலமாக அவரை கொண்டு தனது பணியை நிறைவேற்றுவார். ஆகவே நினைவுடன் கர்மமும் இணைந்திருக்க வேண்டும். இரண்டிலும் சமநிலையை நாம் பேணுவதில் எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும். ஓம் சாந்தி.